வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரை நம்ம எடுத்துக்கொள்வதால என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்தி என்னென்ன விதமான நோய்களை வராமல் தடுக்கலாம், சீரக தண்ணீருடைய மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சீரக தண்ணீரை குடிக்கிறதுக்கு போதுமான நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலை நேரம் தான். நீங்கள் குறிப்பாக காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான குடிநீரோடு சீரகத்தை சேர்த்து பருகுவது நிறைய பலன்களை உங்களுக்கு அளிக்கும். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் மற்றும் சீரகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை சில நிமிடங்கள் நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும். சீரகத்தினுடைய அந்த அளவு உங்களுக்கு அந்த தண்ணீரில் இறங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த அடுப்பை அணைச்சிட்டு தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ சூடு ஆறி ஓரளவு வெதுவெதுப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த சீரக தண்ணீரை குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் எடையை கட்டுப்படுத்துகிறது சீரக தண்ணீர். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுல மற்றும் கட்டுப்படுத்துறதுல சீரகம் மிகவும் நன்மை பயக்கும். தினசரி நீங்க காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து சீரக தண்ணீரை குடிக்கிறது வளர்ச்சிதை மாற்றத்தை சிறப்பாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்க போராடி வருறீங்க அப்படின்னா தொடர்ந்து தினசரி காலையில் வெறும் வயிற்றில் இந்த சீரக தண்ணீரை குடிச்சிட்டு வாங்க. முன்தினம் இரவே கூட உங்களுக்கு தேவையான அளவு சீரகத்தை ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஊற வச்சுக்கலாம். காலையில் அந்த தண்ணீரை நீங்கள் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டியும் குடிக்கலாம். ஸோ இந்த பழக்கம் உங்களுடைய உடலை தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை கரைச்சிடும். சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு சீரக தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். செரிமான மண்டலம் வலுவடையும் நீங்கள் சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் போது. தினமும் சீரக தண்ணீர் குடித்து வந்தால் நம்முடைய செரிமான மண்டலம் பலமாகும். சீராக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செரிமான மண்டலம் இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சீரகத்தினர் செரிமான அமைப்பை மேம்படுத்துறதோடு வயிற்று வலி, வயிற்று வீக்கம், வாயு, அஜீரணம், மலச்சிக்கல் உள்ளிட்ட பலவிதமான செரிமானம் சார்ந்த சிக்கல் இருந்து நமக்கு நிவாரணம் அளிக்கும். இந்த சீரகத்தினரை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வெளியேற்றப்படும். வயிறு நல்லா சுத்தமாயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு செரிமானம் மேலும் வலுவடையும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளே உங்களுக்கு மறுபடியும் வரவே வராது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரகத்தண்ணீர். காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் சீரகத்தண்ணீரை தொடர்ந்து குடித்து வருவது நம்மளுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய முக்கிய தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த சீரக தண்ணீரை தொடர்ந்து குடிக்கும் பொழுது குறிப்பிட்ட பருவகால நோய்கள் நீங்கள் தப்பிக்கலாம். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். ஏன்னா நீங்கள் இம்யூன் பவரை சீரக தண்ணீரை எடுத்துட்டதுக்கு அப்புறம் அதிகரிச்சுக்குவீங்க. ஸோ இம்யூன் பவர் அதிகரிக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள், அந்த பருவகால நோய்கள் நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். கொலஸ்ட்ராலை குறைக்கிறது சீரக தண்ணீர். காலை நேரத்தில் நீங்கள் சீரக தண்ணீரை தொடர்ந்து குடித்து வருவதால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவு குறையுது. ஸோ நீங்கள் தினமும் நீங்கள் இந்த சீரக தண்ணீரை குடிக்கிறதால இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் போது உங்களுக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். சீரகத்தில் இருக்கக்கூடிய ஹைப்போ லிமிட்டமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் தான் நம்மளுடைய இதயத்தை பாதிக்கக்கூடிய அந்த உயர் கொழுப்போடைய அளவை கட்டுப்படுத்துது. அதை கட்டுப்படுத்தி நல்ல கொழுப்போடைய அளவை போதுமான அளவுக்கு வைத்து இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் வராம கொலஸ்ட்ராலை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கு நீங்க சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். நினைவாற்றலை அதிகரிக்கும் சீரக தண்ணீர். தொடர்ந்து சீரக தண்ணீர் பருகி வருவதால் கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகளில் ஒன்று ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. மேலும் இது உங்களுடைய மனதை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் நாள் முழுவதுமாகவே புத்துணர்ச்சியுடன் உங்களை உணர செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இந்த மாதிரி மன அழுத்தம், தொடர்ந்து படபடப்பாக இருக்கக்கூடியது, இது போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுத்து நினைவாற்றலை அதிகரித்துக் கொள்வதற்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். மூளையினுடைய ஆற்றலை இதன் மூலமாக நீங்கள் அதிகரிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவீங்க. ரொம்பவே ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க. இதுக்கு நீங்கள் சீரக தண்ணீரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக நம்முடைய கிச்சன்லேருந்து பல மசாலா பொருட்களை நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய பல உணவுகளுடைய சுவையை அதிகரிக்க பயன்படுத்துவோம். அதில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட மசாலா பொருட்களில் ஒன்று தான் முக்கிய மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த சீரகம். சீரகத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்தினா அதன் மூலம் நமக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும். பொதுவாக சீரகம் காய்கறிகள் சேர்த்து சமைக்கப்படக்கூடிய அந்த சாம்பார், கூட்டு போன்றவற்றிலையும் பயன்படுத்தலாம். சட்னி வெரைட்டிகளில் தாளிக்கிறதுக்கும் பல வழிகளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். உணவு வகைகளில் சீரகத்தை பயன்படுத்த விட நீங்கள் சுடு தண்ணீரில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்றது தான் மருத்துவ குறிப்புகளை வெளிப்படுத்துறாங்க. ஸோ சீரகத்தை நேர தினமும் நீங்கள் கொதிக்க வச்சு வெதுவெதுப்பான ஒரு பதத்தில் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள் உங்களுக்கு கிட்டும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.